கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்து வர தெரிவிக்கின்றேன். சங்கமம் FM வானொலியின் மூலமாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாளிலும் கூட நாவு ஓர் உருவாக்கும் சக்தி என்ற தலைப்பு கூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். அல்லேலூயா. நாவு ஒரு உருவாக்கும் சக்தி என்பதாக. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் இந்த நாவினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நம்முடைய இருதயத்தில் கருவாகி நாவால் உருப்பெற்று வாயால் பேசப்படும் தேவனுடைய வார்த்தையானது, அதாவது எங்களில் உள்ள தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்கு பவுல் கூறுகிறார். பிலிப்பியர் 4:13 பாருங்கள். பவுலின் இருதயம், அதாவது ஆவி, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு அவரை சொல்ல வைத்தது பவுலின் திறமை அல்ல, ஆனால் வசனத்தால், வார்த்தையால் அவருக்கு உருவாக்கப்பட்ட தேவனுடைய அங்கு திறமையாக இதய திரட்சியில் நின்று அவரது வாய் பேசிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களால் முடியும் என்று சொல்பவர்களுக்கும் எங்களால் முடியாது என்று சொல்பவர்களும், அதாவது எங்களால் முடியும் என்று சொல்பவர்களும் எங்களால் முடியாது என்று சொல்பவர்களும் இரு சாராரும் சரியே. சராசரங்கள் அனைத்திலும் வார்த்தைகள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை. யோவான் 1 முதலாவது வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். நான் நமது வார்த்தைகளை அதிக வன்மையுடன் பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம பேசும் வார்த்தை ஒன்று எங்களை உயர்த்தும் அல்லது அடிமையாக்கும். இந்த அநேக கிறிஸ்தவ மக்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளாலேயே அது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்களது வாயின் செபத்தால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றன. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிதான். ஆகவே எப்படி என்றால், நான் இப்படியே தான் நான் இருப்பேன், நான் இப்படியே ஏழையாகத்தான் நான் இருப்பேன், அதாவது நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி அப்படியே ஆகி விடுகிறார்கள். சில பேர் இல்லை, நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே முன்னேறி செல்வேன், கர்த்தரோடு கூட நான் நடப்பேன், இன்னும் அநேக காரியங்களை நான் கர்த்தருக்காக செயலாற்றுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், நான் சுகதேகியாக இருப்பேன் என்று எங்களுடைய வாய்களிலே நாங்கள் என்ன காரியங்களை நாங்கள் சொல்லுகிறோமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நான் சக்தி. ஆக நாங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சுகதேகியா இருப்பேன். நீங்க வியாதி படுக்கையில இருக்கலாம், நீங்கள் வேதனையில இருக்கலாம், ஆக நீங்கள் சொல்ல வேண்டும், நான் சுகதேகியாக இருக்கிறேன் என்பதாக. என்னுடைய வியாதி படுக்கையின் தேவன் மாற்றி போடுவார் என்று சொல்ல வேண்டும். நான் நன்றாக இருப்பேன், நான் சுகித்திருப்பேன் என்பதாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையிலே படைக்கும். அதே போல தேவனிடத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் எனக்கு அருளை செய்வார், தேவன் எனக்கு கொடுப்பார், என் பரம தகப்பன் குறைகளை நிறைவாக்குவார் என்று சொல்லி நாங்கள் அதை செபிக்கும் பொழுது அந்த செபம் அதி சீக்கிரமாக அங்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுதோ அல்லது எப்பொழுதோ நாமே அதை செய்திருக்கு பாருங்க. நம்மை தோல்வியுற செய்த அதே வார்த்தைகளை உருவாக்கும்படி நமது நாவை நாம் பயன்படுத்தினோம். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக கூட நாம் ஜெபித்திருக்கிறோம். தோல்வியை கூறி ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை தோல்வியை கூறி ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டோம், பிரச்சனைகளை கூறி ஜெபித்து அதை பெரிதாக்கி கொண்டோம். ஜெபமும் தன் ஜாதியின் படியே தான் பிறக்கிறதாக இருக்கிறது. ஆதலால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மார்க்கு 11:24 இவசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இயேசுவானவர் ஆவிக்குரிய விதியை பற்றிய பெரிய உண்மை ஒன்றை ஏற்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையானது ஆவிக்குரிய ஒரு விதியாகும். அது மற்ற இயற்கை விதிகளைப் போலவே கிரியை செய்கிறதாக இருக்கிறது.
இயற்கை விதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நம்ம வந்து சில காரியங்களில் வந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, மின்சாரத்தை இயக்க செய்யும் இயற்கை விதியோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விதிக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை கையாண்டால் அது நமக்கு நன்மை செய்யும் இல்லையா? அதை போய் நாம் பிடித்தோம் என்றால் அது எங்களுக்கு மரணத்தை உருவாக்கும், அது தீமை என்று. அதாவது அதை கையாளும் முறை எப்படி என்று நாங்கள் அறிந்திருந்தோமானால் அந்த மின்சாரத்தை நாங்கள் வந்து பாவிக்கிற அந்த மெதட் எங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை விட்டு விட்டு வேற மாதிரி நாங்க அதை போய் கையில பிடித்து அல்லது அலுமினியத்தா அதை பிடித்து அல்லது ஏதாவது இரும்பு துண்டினால் அதை பிடிக்கும் பொழுது அது எங்களை தாக்குகிறதாக இருக்கிறது. ஆகவே அது நமக்கு நன்மையான காரியங்களை நாங்கள் நன்மையா அதாவது அதை கையாளும் முறை நன்மையானதாக இருந்தால் அது எங்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் நாம் தொடர்ந்து அந்த விதியை மீறினால் அது உபத்திரவங்களுக்குள்ளாகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அதிக உபத்திரவங்களுக்கு உள்ளாகவும் மின்சக்தியின் விதிகளை கையாளும் பொழுது அந்த சக்தியை ஒளியேற்றுகிறோம், வெப்பம் உண்டாக்குகிறோம், உணவை சமைக்கிறோம் இல்லையா, உடைகளை துவைக்கிறோம். இருப்பினும் அதனால் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அந்த மின் விதிகளை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் போது நமக்கு அதிக பயனுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் அதே சக்தி விதிகளை மீறும் போது நம்மை எரித்து கொண்டு அழிக்கவும் செய்கிறது. இதை போன்றுதான் உமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இருக்கின்றன. அவைகளை அடக்கி தேவ வசனமாகிய ஆவிக்குரிய விதிக்கு கட்டுப்படுத்தினால் அதை வந்து எங்களை வாழ செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிரமாணத்தால் ஆளப்பட்ட வார்த்தைகள் நமது நன்மைக்காக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது ஆத்மீக வல்லமையாக மாறும். வீணான வார்த்தைகள், அதாவது கர்த்தர் சொல்லுகிற வீணான வார்த்தைகள் ஆண்டவருக்கு விரோதமான வேலைகளை எங்களுக்கு விரோதமான வேலைகளை செய்கிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் அங்கு கட்டுப்படுத்தப்படுகிறதாக இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது தேவனால் அங்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற மனிதனால் கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. பாருங்க, இயற்கையை வந்து மிருகங்களை நாங்க வந்து காரியங்களை செய்யும் பொழுது மிருகங்களை வந்து நாங்கள் கண்டிக்கும் பொழுது எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயற்கைகளை வந்து ஒரு மனிதன் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இயற்கை வந்து உலகம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த வேண்டியதாக. பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் சொன்னா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே என்று ஒரு வார்த்தையை சொன்னா அது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே அது வந்து அப்படியே நின்றது இல்லையா? காற்றும் கடலும் வந்து அப்படியே நின்றது. ஆகவே அங்கு இறையாதே என்று சொன்னதின் நிமித்தம் அங்க என்ன நடந்தது? அங்க வந்து காற்றும் கடலும் அமைதலாக அங்கு மாறியது. ஆகவே அப்படியாக மனிதனுடைய வார்த்தையிலே அங்கு இயற்கைகள் அடங்குகிறதாக இருக்கு, இயற்கையெல்லாம் கட்டுப்படுகிறதாக அங்கு இருக்கிறது. ஆகவே வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே பேதுரும் யாக்கோபும் அங்கு போன பொழுது அலங்கார வாசல்ல ஒரு முடவன் படுத்து கிடக்கிறான். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். பாருங்க, வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அதாவது இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற மனிதனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படுகிறதாக அது இருக்கிறதாக இருக்கு. ஆகவே நாம் ஜெபிக்கும் வார்த்தைகள் கூட ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியாக சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பிதாவினிடத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிதானமாக ஜெபிக்க வேண்டும். எதை நாங்கள் அப்பாவிடத்துல கேட்க வேண்டுமோ அதை அழகாக நாங்கள் கேட்க வேண்டும். அவர் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஜெபம் செய்தே அது பயனில்லை, சாத்தான் என்னை தோற்கடித்து விட்டான் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? ஐயோ, நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு பதில் வருது இல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிவிட்டு இங்க வந்து மனிதர்களிடத்துல சொல்றோம், நானும் தான் ஜெபிக்கிறேன், இத்தனை வருட காலம் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு எந்தவித பதிலும் வர்றதே இல்லையே. சாத்தான் அந்த ஜெபத்தை தடை பண்றோம் அப்படின்னு நாங்களே சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே சில தோல்விகளை சந்திக்கிறோம். ஆகவே ஆனால் வசனம் வந்து இவ்விதமாக நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று விசுவாசிகள் என்று கூறுகிறது. நீ விரும்புவது தோல்வி அல்ல. அவை அப்படி ஜெபிக்கவே வேண்டாம், ஜெபிக்காதே என்று அங்கு சொல்லாதே, அதாவது ஜெபிக்காதே,
சொல்லாத. இப்போது நீ ஜெபிப்பதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளே எப்படி உனக்கு எதிராக வேலை செய்கிறது என்று பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அதாவது நாங்கள் ஜெபிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்துவிடும். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து விட்டு இது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்தோம் என்றால் அது நடக்கும். எவ்வளவு பெரிய மதச்சுவர்கள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் இந்த செபமானது அது உடைத்துக் கொண்டு வரும். அந்த நாங்கள் ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எல்லா மதிச்சுவர்களும் அங்கு உடைத்து அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேல் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க கர்த்தாவே, எனது பிரச்சனை வர வர மோசமாய் கொண்டே வருகிறது என்று நாங்கள் செபித்திருக்கிறோம் அல்லவா? நான் சொல்றேன் இல்லையா, என்ன பிரச்சனைகள் இதுதான் அப்படியே மோசமா வந்து நாங்களும் செபிக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு இருக்க சிந்தித்து பார்ப்போம் என்றால், யோபு எவ்வளவு பொறுமையாக இருந்தார், பொறுமையிலும் நீடிய பொறுமையாக இருந்தார் இல்லையா? அவர் என்ன செய்தார், எல்லாம் இழந்து போயிட்டு அவருக்கு உண்மையான எல்லா காரியங்களும் அங்கே இழந்து விட்டார் இல்லையா? ஆனா மனைவியை தவிர எல்லாம் அங்கே இழந்து விட்டார். ஆனாலும் அவருடைய விசுவாசத்திலே அவர் தளர்ந்தவராக காணப்பட்டாரா? ஆனா மனைவி இடத்துல பேசும் பொழுது அவர் எதையாவது ஆண்டவரை தூஷித்தாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மனைவி சொன்னா, நீ இப்படி இருக்கிறாயே, உன்னை ஆண்டவரை தூஷித்து உன்னை ஜீவனை விடும் என்று மனைவி சொன்னார். ஆனால் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்றாரு இல்ல, நான் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாங்கள் தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அவ்வளவு அதிகமான அன்பு என்னுடைய அப்பாவின் மேல் இருந்தது யோபுக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பணக்காரர், அவர் எல்லாவித ஆஸ்திகளும் அவருக்கு இருந்தது. ஆகவே சத்துருவானவன் நிமித்தம் சோதிக்கப்பட்ட அந்த சோதனையில் அவர் ஜெயம் எடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சோதனையை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய பிரச்சனை என்ன சொல்றோம், நாங்க கர்த்தாவே ஆண்டவரிடத்திலேயே சில நேரம் சொல்லுவோம், கர்த்தாவே எனது பிரச்சனை வர வர மோசமாய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதுவும் தவறுதல் கர்த்தருடைய பிள்ளை. இப்போது இந்த ஜெபத்தை தேவனுடைய வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, முதலாவது உனது பிரச்சனையைத்தான் ஜெபித்தாய், பதிலுக்காக அல்ல. நாங்க பிரச்சனையைத்தான் சொல்லி ஜெபித்தவை ஒழிய அந்த பிரச்சனையிலிருந்து என் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம் இல்லை. பிரச்சனையை ஆண்டுட்டு சொல்லலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனை என்ன என்பது. ஆகவே சொல்ல, நீ விரும்புகிறதை கேள் என்றுதான் வசனம் சொல்கிறது. நீ பதிலை வாஞ்சித்தாய். இரண்டாவது, சாத்தானின் திறமையில் உனக்குள்ள விசுவாசத்தை சொன்னாய். அதைவிட மோசம் என்னவென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தினால் பிரயோஜனம் இல்லை, நிலைமை மோசமாகிறது என்ற பிசாசின் வார்த்தைகளை நாங்க உறுதியாக்குகிறோம். நீ தரிசித்து நடக்கிறாய், விசுவாசத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து விட்டாய், அறிவில்லாமையால் நீ இவ்வாறு செய்து விட்டாய் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்கானமாகிறார்கள் என்று ஓசியா 4:6 சொல்லுகிறது. அறிவின்மை மக்களை அழிவுக்குள்ளாக்கி தேவையற்ற இழப்பை அனுபவிக்க செய்கிறது. ஆகவே இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் அதனுடைய வார்த்தையில ரொம்ப இது வல்லமை இருக்கிறது. ஆண்டவரை கர்த்தர் அவர் சொல்லி 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 சொல்லிதான் இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கினார். அவர் சொல்லி சொல்லி சொல்லிதான் இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் முக்கியமானவை. வார்த்தை உணர்வடை, அந்த வார்த்தையானது ஒரு மனுஷனை உணர்வடைய செய்யக்கூடிய செய்யக்கூடியது இல்லையா? வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது எவ்வளவு நாங்க உணர்றோம் இல்லையா? அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சரியானவற்றை நாங்கள் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? வார்த்தைகள் தங்களை போன்றவர்களை அதாவது வார்த்தைகள் தங்களை போன்றவர்களை பிறப்பிக்கும் விதைகளை போன்றவை. தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வார்த்தை அதை போன்றவற்றை பிறப்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தை அதை போன்றவற்றை பிறப்பிக்கும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து
பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறேன் என்று மத்தேயு 12வது அதிகாரம் 35 அது சொல்லப்படுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். யோவான் 16வது அதிகாரம் 23 24 வரை வாசி பாருங்க. விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்த அதாவது உங்களுக்குள்ளே சட்டப்பூர்வமான உரிமையே அங்கு ஜெபமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் மூலம் தேவனை எங்கள் பக்கமாக கொண்டு வர முடியும். எங்களுக்காக, மற்றவர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி உனது சந்தோஷம் நிறைவாகும்படி நாங்கள் செபிக்கலாம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அதாவது எங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கும் வார்த்தையே எங்களது வாயின் வார்த்தைகளின் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை அடைவார், எனக்கும் சீசனாய் இருப்பீர்கள் என்பதாக யோவான் 15வது அதிகாரம் 7-8 சொல்லப்படுகிறது. உமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும் போது, அதை எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது பிதாவுக்கு மகிமை உண்டாவதை கவனியுங்கள். அது 16ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறது. மாற்கு 11வது அதிகாரம் 24ஆம் வசனம், உன்னில் நிலைத்திருக்கையில் என உனது சந்தோஷம் நிறைவாயிருக்கும், நீ ஜெபிக்கும் போது விசுவாசி என்பதாக சொல்லப்படுகிறது. விசுவாசம் ஜெபத்தை செயல்பட செய்யும். விசுவாசம் இன்றி ஜெபம் செயல்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் இன்றி விசுவாசம் செயல்படும். ஆகவே அதாவது விசுவாசத்தை வெளியிடக்கூடிய அப்படியான வார்த்தைகளில் ஜெபமும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜெபத்தில் விசுவாசத்தை வெளியிடும் போது நமக்கு வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை விளங்குவதை காணக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவர் பேசின நாளில் அதாவது எத்தகைய வல்லமையுடையதாக இருந்ததோ அதே வல்லமையுடன் இன்றும் விளங்குகிறதாக இருக்கிறது. அதில் கொஞ்சமும் குறைவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன நாளில் அந்த வார்த்தை எவ்வளவு ஆக்கும் சக்தியுடையதாக இருந்ததோ அதே சக்தியுடையதாக இன்றும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை அவரை போன்று சொல்ல அவை எங்களுக்காக கிரியை நடப்பிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அவைகள் எங்களது ஆவியில் உருவாக்கப்பட வேண்டும், எங்களில் ஒரு பங்காக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவை எங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைக்க அவர் எதை பயன்படுத்தினார்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3 கூறுகிறது. நீ பார்க்கும் பொருட்களால் உலகம் உண்டாக்கப்படவில்லை, பேசப்பட்ட வார்த்தைகளையாவது விசுவாசத்தையாவது அதாவது எங்களது சரீர கண்களால் காண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தமது வாயினால் சொன்ன வார்த்தைகள் இந்த அதாவது சராசரங்கள் அனைத்தையும், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் உண்டாக்கி இயங்க செய்து இன்றும் நிலைத்திருக்க செய்கின்றன. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஒரு ஆகாய விரி உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அது உண்டாகி ஜலத்திலிருந்து நிலத்தை பிரித்தது, அது இன்று வரை பிரிந்தே இருக்கிறது. இந்த உலகமும் கோலங்களும் அவரது ஆணைக்கு, தேவன் பேசின வார்த்தைகளுக்கு அடங்குகின்றன. தேவன் சொன்னதே. ஒருவேளை உண்டாகும் என்று நம்புகிறோம் என்று தேவன் சொல்லாமல் உண்டாக கடவுது என்று தமது வாயின் வார்த்தைகளால் சொன்னார். பாதாளம் முழுவதும் நின்று அதை கவனித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க, யோசுவா என்ன செய்தார்? சூரியனை பார்த்து தழைத்து நில் அப்படின்னு சொன்னாரு. உடனே அது நின்றதா இல்லையா? ஆக எங்களுடைய விசுவாசம் அவ்விதமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு சொன்ன நடந்தேதான் தீரும். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் பூமியை உண்டாக்குறதற்கு
இரண்டாம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததற்கும் இடையில் பல லட்ச ஆண்டுகளாய் இருக்கும் என்று நாங்கள் உண்மையாக நம்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு பூமியை ஏன் தேவன் ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாக உண்டாக்க வேண்டும்? பாருங்கள், ஆரம்பத்தில் என்ன தவறு நடந்தது என்றால் சாத்தான் உள்ளே வந்து விட்டான், பூமியில் தேவனுடைய கிரியைகளை அழிக்க வந்து விட்டான். அதனால் பூமியில் அந்தகாரம் மூடி இருந்தது. அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றால் தேவனுடைய வாயிலிருந்து அந்த ஆக்கும் சக்தி தான் உலகத்தில் வெளிச்சம் உண்டாக செய்து மற்ற படைப்புகளை எல்லாம் உண்டாக்கிட்டு. ஆதியாக 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் என்று வாசிக்கிற. பின்பு தேவன் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்து நீ பூமியை ஆண்டுக்கொள் என்றார். அதற்கு பின்பு அந்த சர்ப்பம் தோட்டத்திற்கு வந்தது. அந்த பாம்பு ஏவாளிடம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று கூறியது. ஏவாள் தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாம் கனியை புசித்து தனது அதிகாரத்தை உரிமையும் பிசாசுக்கு கொடுத்து விட்டான். அதன் பின்பு சாத்தான் இந்த உலகத்தின் அதிகாரியானான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்பதாக 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த அதிகாரத்தை நமக்காக திரும்ப மீட்டார். தேவனுடைய வார்த்தையாக இயேசுவானவர் மாம்சமானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை எப்படி செய்வது என்று ஆச்சரியப்படுகின்றீரா? அது கர்த்தருடைய பிள்ளைகளே, இறையியல் வல்லுநர்கள் ஒரு கன்னி எவ்வாறு கர்ப்பவதியாக முடியும், அது முடியாத காரியம் என்று சொல்லுகிறார்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 1:37 வாசி பாருங்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் தேவன் தாம் விளம்பிய எதையும் நிறைவேற்றுவது கூடாத காரியம் அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறதாக இருக்கிறது. தேவன் எதை சொன்னாலும் அதை செய்து முடிப்பார். வேதாகமம் முழுவதிலும் தேவன் தான் முதலில் சொல்லாத எதையும் செய்யவில்லை என்பதை காணலாம். அவர் அதை சொன்னார், பின்பு அதை செய்தார். அதை செய்யும் வன்மை அவரது வார்த்தையில் இருந்தது. வேதாகமம் இவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 1:3 அவரது வார்த்தையின் வல்லமையினால் என்று சொல்லப்படாமல் அவரது வல்லமையில வார்த்தையினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் விரும்பிய வல்லமை அவர் வல்லமையின் வார்த்தையினால் என்று சரியாக சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையின் வல்லமை என்று அவர் சொல்லி இருந்தால் தேவனது வார்த்தையில் கொஞ்சம் வல்லமை இருக்கிறது என்று பொருள்படலாம். ஆனால் எல்லா வல்லமையுள்ள வல்லமையும் அல்ல, வேறு விதமாய் சொன்னால் அவரது வார்த்தையில் தான் அவரது வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தாம் விரும்பியதை செய்து முடிப்பது அவருக்கு முடியாததல்ல. தாம் செய்ய போகிறேன் என்று அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வார். அதே ரகமான விசுவாசத்துடன் செயலாற்றும் திறமையுடன் தேவன் மனிதனை படைத்தார் என்று நாங்கள் காண்கிறோம். ஆகவே உங்களது வாயிலிருந்தும் என்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த அவைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி செய்ய வேண்டும். இதுவே தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு ஆபிரகாமை கைவிடவில்லை இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்னா வானத்து நட்சத்திரங்களை பார், இவைகளை என்ன கூடுமானால் நீ என்ன. ஏன்னா ஆபிரகாம் பிள்ளையற்ற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார். ஆகவே ரொம்ப துக்கம் அந்த வீட்டுல இல்லையா? அவர் அப்படி இருக்கிறதான நேரத்துலதான் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன கூடுமானால் என்ன என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, 75வது வயதுல தான் ஆபிரகாமை அவர் அழைத்து இந்த காரியங்களை காண்பிக்கிறார். ஆனா உடனே நடந்ததான் சொன்னாரு, கடற்கரை மணலைப்பார், அந்த மணலந்தனையாக உன்னுடைய சந்ததியை நான் பெருகப்படுவேன் என்றார். ஆனா காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. 75 வயதுல
அவர் காரியங்களை பேசுகிறார். 25 வருடம் அவர் காத்திருந்தார் ஒரு குழந்தைக்காக. ஆகவே அந்த ஈசாக்கின் மூலமாக யாக்கோபை ஆசீர்வதித்து யாக்கோபின் பரம்பரைகள் 12 கோத்திரங்களை அவர் கொடுத்து 12 கோத்திரங்களையும் எகிப்து தேசத்திலே பெருக செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். துக்கங்களை அறிந்து தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் எதை உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை சொன்னதை செய்யும் அளவு உங்களை ஒருபோதும் அவர் கைவிடாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையுமே மனுஷனிடத்தில் சொல்லவே கூடாது. நாட்கள்ல மனுஷனோடு பேசுகிறதுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அதாவது மனுஷன் இன்னைக்கு இந்த காரியத்தை கேட்பா, இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் வேற ஒரு இடத்துல சொல்லி எங்களுடைய பேரை என்ன செய்வா, நாசமாக்கி விடுவா. ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்துல நாங்கள் எங்களுடைய காரியங்களை முறையிடும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எங்களுடைய துக்கங்களா இருக்கலாம், எங்களுடைய பிரச்சனைகளா இருக்கலாம், எங்களுடைய வேதனைகளா இருக்கலாம், எங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தான் முறையிட வேண்டும். மனுஷனிடத்தில் நாங்கள் சொல்லவே கூடாது. ஏனென்றால் மனுஷனிடத்தில் சொல்லி நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை அந்த அந்த மைண்ட்ல இருந்து நாங்கள் வெளியே வந்துடணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் மனுஷனை நம்பவே கூடாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், மனுஷனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்பதாக, தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக. ஆகவே தேவனிடத்துலதான் நாங்க சொல்லணும் எங்களுடைய குறைகளை, தேவனிடத்துலதான் எங்களுடைய திட்டத்தை சொல்ல வேண்டும். அதுக்கேற்ப மனிதர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். ஆகவே ஆண்டவர் சொல்லாததை நாங்கள் செய்தோம் என்றால் நாங்கள் முந்திக் கொண்டோம் என நிச்சயமாக உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போவோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிட வேண்டும். மனுஷனிடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷனை நாங்க நம்பணும்னு சொன்னா நாங்க சபிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். எங்களுடைய தேவனை நாங்கள் எங்களை உருவாக்கிற எங்கோ அப்பாவை நாங்கள் நம்பும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அண்ணால் என்ன செஞ்சாங்க, போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கல, அங்க போய் சொல்ல, நான் மலடியா இருக்கேன், ஐயோ எனக்கு பிள்ளை இல்ல, என்னுடைய நாச்சியார் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கங்க போய் சொல்லி தெரியல இல்லையா? தேவனுடைய சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி ஜெபித்த பொழுது தேவன் அந்த இடத்திலே கிரியை செய்தார். நாங்கள் அழுது ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய அடுத்த பிளான் ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்க எதுக்காக ஜெபிக்கிறோம், என்ன குறை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே முறையிடும் பொழுது அதை நிச்சயமா 100க்கு 100 என் தேவன் சந்தித்து கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மனுஷனிடத்தில் சொல்லாதபடி தேவனிடத்திலே உங்களுடைய நாவுகளை திறந்து இது கிடைக்கும், இது எனக்கு அப்ப நீங்க தருவீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர் தரக்கூடிய தகப்பனாக இருக்க. அல்லேலூயா. அதை தொடர்ந்து செபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாகமாக நாங்கள் அடுத்த பார்ப்போம். உங்களில் உள்ள ஆக்கும் சக்தி என்பதாக நாங்கள் அதை குறித்து அடுத்த தியானத்திலே நாங்கள் தியானம் செய்வோம். தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை உம்முடைய சமூகத்துக்குள்ளே இது முடியாத காரியம், இது எனக்கு எங்க நடக்க போகுது, நான் இப்படியேதான் இருப்பேன், அது நான் இப்படியேதான் பலவீனப்பட்டு இருப்பேன், இந்த வாழ்க்கை இப்படிதான் போகுதுன்னு சொல்லி ஆண்டவரே உங்களிடத்திலேயே சொல்லுகிற அந்த மூட காரியங்களை செய்கிற பிள்ளைகளுடைய தேவனாய் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிற தகப்பன், எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிற தகப்பன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, நீ பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் ராஜாவுக்கு நன்றி என்று சொல்கிறேன், கிருபை நிறைந்தவருக்கு நன்றி என்று சொல்கிறேன். என் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என் அப்பாவுடைய சமூகத்துக்குள்ளே போய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபித்து விசுவாசத்திலே வளரத்துக்கு தான் ஒரு கிருபை வரங்களை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. மனுஷனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனை சார்ந்து வாழாதபடி என் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து உம்மிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் தாமே சங்கமம் வானொலியை ஆசீர்வதிப்பீராக.
கத்த பிரதரை ஆசிரியம், சிஸ்டரை ஆசிரியம், பேரை குழந்தைகள், பிள்ளை செல்வங்கள், அவருடைய ஊழியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நினைச்சுபிக்கிறேன். என் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக நினைச்சுபிக்கிறேன். அப்பாவுடைய கரமுடைய பிள்ளைகளை ஆண்டவரை தொடட்டும், ஆளுகை செய்யட்டும். நீர் ஆளுகை செய்கிற குடும்பமாக இந்த கனடா தேசத்திலே மலைமையில் இருக்கிற ஒரு பட்டணமாக உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீர் ஆண்டவரை வணிந்து கொள்ள வேண்டும்படியாக ஆண்டவரே இடத்துல கேட்கிறேன். நல்ல தீர்க்காயசை கொடுத்தேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக உடைய கரங்களுக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டவரை கத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுப்பீராக. தேவனுடைய சமூகத்துல என் ஆண்டவரே அப்பா கேட்டு பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.